வெல்கம் டு பாத்தி விளாக்ஸ். இப்போ என்னன்னா, லாஸ்ட் டைம் ஒரு குக்கிங் வீடியோ வந்து போட்டிருந்தோம். என்ன அப்படின்னா, அது ஒரு கிளிப்பு எடிட் பண்ணணும்னு நினச்சேன், அதை டெலிட் பண்ணணும்னு நினச்சேன். மொத்த வீடியோ டெலிட் ஆயிடுச்சு. அது ஏன் பண்ண எதுக்கு பண்ணலாம் கேட்காதீங்க, பண்ணணும்னு நினச்சேன், ஆனால் அது வந்து சொதப்பிடுச்சு. ஸோ இந்த தடவை இன்னைக்கு சண்டேன்றனால ஒரு குக்கிங் வீடியோ தான். ஆனால் என்ன, நான்வெஜ் கிடையாது, வெஜிடேரியன். சிம்பிளான ஒரு சமையல் தான் பண்ண போகிறோம். ஒரு 1 ஹவரில் முடிக்கிற மாதிரி. இங்கே மொத்தம் நம்ம ரூமுக்கு இப்போ ஒரு 3 பேர் வந்திருக்காங்க நம்ம வீட்டுக்கு. ஸோ அது 2 பேர் வர வேண்டியது இருக்குது. ஆனால் ஒருத்தர் வந்துட்டார், ஆல்ரெடி குக்கிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதனால் இந்த இடம்லாம் லேட் ஆகாது. ஸோ என்ன சமைக்க போகிறோம் அப்படின்றத இப்போ நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம வீட்டுக்குள்ளே போய் அவர் வந்து குக் பண்ணிட்டு இருக்காரு. அவரை முதல்ல நான் காமிக்கிறேன். லாஸ்ட் டைம் நீங்கள் ஒரு பார்த்துருப்பீங்க வீடியோவில், ஆனால் நான் டெலிட் ஆனதுனால ஒரு ஃபேஸ் வந்து ரிஜிஸ்டர் ஆயிருக்காது. ஒரு பேர் ரஞ்சித், பக்கத்தில் பிஜியில் தான் இருக்காரு. அசென்சரில் தானே ஒர்க் பண்ணுறீங்க? ஆமாம், நான் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஃபேஸை. ஸோ அது கூட சேர்த்து என்ன பண்ண போகிறோன்றதான் இன்னைக்கு ஹைலைட்டு. ஸோ ரசம், காலிஃப்ளவர் ஃப்ரை, அப்புறம் என்ன சமைக்க போகிறீங்க? முட்டை இருக்குதா? அது வந்து எப்படி, முட்டை பொடி மாசா? ஓகே, முட்டை பொடி மாசு. அதுக்கப்புறம் இந்த ஏதோ வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தப்பதான் போய். ஆனால் மெயினாக இல்லைன்னா, ரசத்துக்கு புளி தான் வேணும். அந்த புளியவே வாங்காம வந்திருக்கோம் நாங்கள். அப்போ எந்த அளவுக்கு நாங்கள் சமையல்ல ஆர்வமா இருக்கோம் அப்படின்றத பார்க்கணும். ரசப்பொடி வாங்கணும், புளி வாங்கணுமா, அப்புறம் இந்த பூண்டெல்லாம் வாங்கணுமா? என்கிட்ட இருக்கு, நான் எப்ப சொன்னேன்? பூண்டு இருக்க நான் பாக்குறேன். பூண்டு ஏங்க இல்லங்க, வத்தல் இருக்கு. சமையல் மாஸ்டருக்கு ஒண்ணும் தெரிய மாதிரி புளியே வாங்காம வந்திருக்கோம்னா அவர் என்ன ஞாபகத்துல இருக்கான்னு பாத்துக்கோங்க. ரசப்பொடி, நான் ரசப்பொடி மட்டும் தான் நான் சொன்னேன், அவர்கிட்ட கேட்க மாட்டேங்கிறாப்புங்க. பூண்டு இல்ல, அப்புறம் புளி நீங்க வாங்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். வேற ஏதாவது வாங்காம யோசிச்சுக்கோங்க. ரசத்துக்கு வேற என்ன தேவைப்படும்? இது எல்லாம் இருக்காங்க, செஃப் சொல்லிட்டாரு. ஏதாவது மறந்தா அதுக்கப்புறம் தான் இருக்கு. சரி, வாங்கிட்டோம். உப்பு இருக்கு, ஆயில் இருக்கு, 1/2 பாட்டில் இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் சொல்லுங்க அப்படின்னு அவர் கத்துறாப்புல. அதனால இப்போ 2 பேர் வருவாங்க, அவங்க தான் வாங்கிட்டு வரணும். அவங்க வாங்கிட்டு வந்தால் தான் முக்கியமான ரசத்துக்கு ஒரு விஷயமே செய்ய முடியும். அவங்க வந்துட்டாங்கன்னா சமையலை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஆரம்பிச்சிடலாம். எங்க ஆடு குடிச்சிட்டு போலாம், அங்க இருந்து காலேஜுக்கு வர்றதுக்கு. ஆமா, அடுத்த வீடு தான் தேடிட்டு இருக்கேன். 12,000 இந்த மாதிரிக்குள்ளதான் இருக்கணும். ஆமா, ஆனா எந்த இது ப்ராடக்ட்ஸ் எதுவுமே இருக்காது, வெறும் இது இருக்கு. அது வேற. ஆமா, இங்க என்ன ஃப்ரிட்ஜ் ஒண்ணுதான். கரண்ட் பில் வேற கூட யூஸ் பண்ணாமே 9,000 கிட்ட வருது. கீழே இருந்தப்பெல்லாம் 120 ரூபா வந்துட்டு இருந்துச்சு. எதுவுமே யூஸ் பண்ணல. 10க்கு 10 இந்த ஸ்டெப் எல்லாம் ஓகே தான். மாமர பாட்டுக்கு தான் டான்ஸ் ஆடணும். அது வந்துட்டா காஞ்சனான்னு வருவாங்க. உப்பு ஃபுல்லா அப்படி கரைக்கணுமா? கேஸ் மட்டும் தீந்துடக்கூடாது, அவ்வளவுதான். இல்லைன்னா மறுபடியும் கீழே ஓனர்கிட்ட சொல்லி எடுத்துட்டு வருவாங்க. அட்வான்ஸா புக் பண்ணி வச்சாச்சு. ஹைலைட் என்னன்னா, நம்ம ஓனர் வந்து அந்த சிலிண்டர் வியாபாரம் பண்றாரு, சேல்ஸ் பண்றதுனால லூஸ்ல. அந்த கீழே ஒரு கிரவுண்ட் ஃப்ளோர் பாத்தீங்களா, நம்ம வீடு பக்கத்து வீடு ஃபுல்லா கேஸ் சிலிண்டர் தான். அதனால நமக்குலாம் சிலிண்டருக்கு தட்டுப்படலை. என்ன விலையை நினைச்சாதான் கொஞ்சம் பிரச்சனை. 2000 எவ்வளோ சொன்னாங்க, 2000 சம்திங் சொல்றாங்க. இது எத்தனை கேஜி சிலிண்டர் மட்டும் தெரியும், கேஜி எல்லாம் தெரியாது. 12. இங்க லூஸ்ல கொடுக்கறனால இதுதான் கொடுக்குறாங்க. இன்னொரு சிலிண்டர் வச்சிருக்காங்க, இந்த ஹாஸ்பிட்டல்லாம் வச்சிருப்பாங்கல்ல, அந்த இதை வச்சிருக்காங்க. ஆனா எதுக்கு யூஸ் பண்றாங்க தெரிய மாட்டேங்குது. 2000 தான் பரவாயில்ல, 2000க்கு மேல ஏதோ ஒரு அமௌண்ட் சொல்றாங்க. அது சரியா தெரியல. அப்பா தான் கேட்கணும், அவங்க ஓனர் பொண்ணு சொன்னாங்க. நிறைய பேர் சிலிண்டர் இல்லாம கஷ்டப்படுறீங்க, ஹோட்டல் பாதி மூடிடுச்சு,
சாப்பாடுலாம் நாங்களாம் என்ன பண்ணுறது தெரியல. இந்த மாதிரி சமைச்சு தான் சாப்பிடணும். அதுக்கு முதல்ல சிலிண்டர் வேணும், இல்லைன்னா இண்டக்ஷன் ஸ்டவ் தான். இப்போ நான் தாண்டா ஊரோட டாப்ல இருக்கேன்ற மாதிரி இண்டக்ஷன் ஸ்டவ் வேலையை காமிக்குது. கஷ்டம்தான், எங்கெங்கயோ வாரம் நடக்கிறதுனால வச்சு முடிச்சாச்சு. ஒரு கிளாஸ் தான் இருந்துச்சு, இந்த ஒரு கிளாஸ் ரைஸ் தான் இருந்துச்சு. தண்ணி விசில் போடுறப்ப விஜய் பண்ண காமெடி நீங்க பாக்கல. விசில் எல்லா பைத்தியங்களுமே மென்டல் ஹாஸ்பிட்டல்ல இருக்கணும்னு அவசியம் இல்லை. சில பைத்தியங்க ஊருக்குள்ளேயும் சுத்திட்டு தான் இருக்கு. என்ன பண்றது? மேல சும்மா அப்படி அஸ்டம் டாப்ல. ஆமா, பயமா இருக்குங்க அப்படின்னுட்டு இருந்தாப்ல. இதெல்லாம் ஆட முடியாதுங்க, இது சும்மா பாடிக்கிட்டு இருக்கேங்க. நானே ஸ்டெப் ஒண்ணு ஞாபகம் வர மாட்டேங்குதுங்க. நீங்களாம் ஊர்ல பெரிய டான்ஸரா தானே வந்திருப்பீங்க. உள்ள போனாலே ஆட்டம் வந்துடும் உங்களுக்கு. அதெல்லாம் வந்து அந்த நாட்டு சேரட்டு அந்த டைம்ல எல்லாம் அப்பெல்லாம் ஹாஸ்டல்ல எல்லாம் காலேஜ்ல ஆடிட்டு தாங்க இருப்போம். சொன்ன மாதிரி பார்த்த ஸ்பீக்கர் வச்சுட்டு ஆடிட்டு இருப்போம். அப்பெல்லாம் ஊர்ல ஆமா நல்லா செட் வாங்கிட்டு ஒரு சவுண்ட் ஸ்பீக்கர்ல வச்சுட்டு போயிருக்கோம். காலையில இருந்து நானும் சொல்லிக்கிட்டே இருக்கேன், பிராக்டிஸ் பண்ணணும் நான் பண்ணவே இல்லை. எங்கிட்டு பண்ண ஆடுறப்ப தெரியும், ஆடி முடிச்சதுக்கு அப்புறம் தெரியும். அப்படி போட்டு இப்படி போட்டு அப்படி போனானா, இப்படி போட்டு அப்படி போட்டு எப்படியோ போனானா. அந்த காளியோட ஆட்டத்தை அது இருக்கு நம்ம பாட்டுல. என்ட்ரன்ஸ் அதுதான், ஸ்டேஜுக்கு போனோடனே அதுதான் சொல்லுவான், பார்க்கத்தான் நான் போறேன். வீடியோ எப்படி வருதுன்னு மட்டும் பாருங்க. யார் நம்புறோம் இல்லை, என்ன நான் நம்புறேன். இப்படிதான் நம்ம ஏதாவது ஒண்ணு செய்யும்போது நெகட்டிவிட்டி எல்லாம் பரவும், பக்கத்துலயே இருக்கணும். ஆனா நம்பிக்கை மட்டும் விட்டுறக்கூடாது. என்னங்க ஸ்கிரீனோட ஸ்கிரீனா நிக்கிறீங்க? ஆமாங்க, மொத்த உங்களோட வித் சைஸ் ஸ்கிரீனாக தான் இருக்கு. இது ஸ்கிரீன் ஒதுக்குன்னா நீங்க இருக்கீங்க, விட்டா ஸ்கிரீன் இருக்கு. ஜி உங்க புண்பட்ட நெஞ்ச டைரி மில்க் போட்டு ஆத்துங்க. கரெக்டா இருக்கா டெஸ்ட்? என்னங்க இத்தனை தடவை டெஸ்ட் பண்றீங்க? கரெக்டா இருக்கு. போதும் எனக்கு போதும். சாக்லேட் வேற சாப்பிட்டேன். இன்னொரு துணி வேணுமாங்க? தெரியல, துணியெல்லாம் எதுக்கு நான் வேணாம், ரிஸ்க்கு. நான் இந்த பக்கம் வந்துக்கிறேன். பார்த்து சட்டி நகன்ற போகுது. ஆட்டாத அது வேணாம், அது கொஞ்சம் பாதி ஊத்தி பாதி எடுத்துரு. போதும். ஜெயிச்சிட்டோம் மாரா. ஃபர்ஸ்ட் டைமா? இந்த சிறுபாலகனிடம் எவ்வளவு நகைச்சுவை திறன் இருக்கிறது பாத்தீங்களா? எனக்கு தெரியும், நான் சமைச்சிருக்கேன். அப்பப்பா பாலை காய வைக்கிறது எனக்கு தெரியுது. ஆமா நீங்க பால் காய வச்ச ஸ்டைல தெரியுது நீங்க எவ்வளவு பெரிய குக் அப்படின்னு. அந்த தட்டு ஏன் நான் தான் கொடுத்தாரு, நாங்க உள்ள போட்டேன். குக்கர் எங்க இருக்கு? குக்கர் உள்ள இருக்கு. அரிசி இந்த மேல உங்களுக்கு மேல இருக்கு பாருங்களேன். அரிசி இந்த இருக்கு பாருங்க.
அதுல எவ்வளவு பேர் இருக்கு? அந்த பக்கத்துலயே இருக்குல்ல, அதுவும் அரிசி தான். அது வேற அரிசி. இட்லி அரிசியா? தெரியல ஏதோ ஆமா இட்லி அரிசி. இல்லங்க ஒரு டப்பால மேல அரிசி இருக்குமே. அதை எடுங்க, இதை விட்டுருங்க. ரெண்டும் ஒரே அரிசி தானே? ரெண்டும் ஒரே அரிசி தான். ஆனா இது மட்டும் வச்சா போதும் நினைக்கிறேன். அதுல கொஞ்சம் ரைஸ் இருக்கு. ஒரு டம்ளர் 1.25 டம்ளர் வச்சா போதும். அரிசி வச்சிருக்கல குக்கர்ல. டம்ளர் கழுவுடா. இந்த பெல்ட் மாட்ட தெரியுமா உங்களுக்கு? மாட்டுங்க பாப்போம். இப்பதான் காமெடியா இருக்குது. ஈஸியா இருக்கும், மாட்டிட்டீங்க. அவ்வளவுதான். சும்மா உப்பு தேவையான அளவுக்கு போட்டாச்சு. விசில் எங்க இருக்கும் போது விசில தேடணுமே. இந்த இருக்கு. அந்த அந்த டிவிக்கு எல்லாம் இங்க கொண்டு வராதீங்க இந்த விஷயத்தை. ஏற்கனவே பல பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு. குக்கர் மூடிய மூடுறதுதான். அம்மா கரெக்டா முடியுங்களா? கரெக்டா தான் முடியுது. பத்த வைக்கிறதுக்கு முன்னாடியே பிளாஸ்ட். டிவிக்கு மறுபடியும் கிராஸ் ஆகுது. ஆவி வந்தாதாங்க விசில் போடணும். அப்புறம் பிளாஸ்ட் கண்டிப்பா ஆகும். விசில் போடக்கூடாதா? ஆவி இந்த இதுல இருந்து அந்த எவாபரேட் ஆகணும். இந்த தண்ணி ஊத்திருக்கோம்ல, அந்த தண்ணி வரணும். உங்க ஆளு எங்க ஆளு தேவலாம் அம்பளத்துக்கு தலைவரை அம்பளத்துக்கிட்டு இருக்கீங்க. நல்லதுக்குள்ள சொல்லிட்டேன், அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ஓடு விழுந்து அப்படி உடைக்கும் போது ஓகேவா? இல்ல அது கையில எடுத்து தூக்கிடுங்க. பரவாயில்ல தோணாது. ஒரே இடத்துல குடிங்க பார்த்தீங்களா? யூஸ் பண்ணா இதான் பிரச்சனை. போதுமா? இல்ல இருங்க, அது அப்படியே என் கை புள்ள முட்டையா இருக்கு. கையில எடுத்தீங்கன்னா எப்படி வச்சு போடும்போது உங்களுக்கு அது கரெக்டா கிடைக்கும். அடி பிடிக்குது. உப்பு ஜாஸ்தி ஆயிடுச்சா இல்லையா? நிறைய சேஷோட அப்படி இருக்குது. நல்லா கறியே டேஸ்டா வந்திருக்கு. என்ன கரண்டிங் மட்டும் எடுத்து 12:30 சமைக்க ஆரம்பிச்சோமா? 4 நாள் 4 மணி நேரம். சின்ன ரசம் வைக்கிறதுக்கு 4 மணி நேரம் ஆகணும். தட்டு இவ்வளவுதான் இருக்கு. ஒண்ணும் பிரச்சனை இல்லை. இன்னொரு ஏதாவது எடுத்துட்டு வரேன். தட்டு அவ்வளவுதான் இருக்கு. சாப்பிடலாம். நீங்க ஃபர்ஸ்ட் சாப்பிடுங்க. அட சாப்பிடுங்க. நான் என்ன சொல்றேன், இதை தூக்கி அதுல வச்சுட்டு இதுலயே இப்ப ஊத்தி சாப்பிட வேண்டியதானே? வேணுங்கிறப்ப அதுல இருந்து போட்டுக்கலாம். தட்டு அதுல போயிடுச்சு. அதை தூக்கி இதுல போட்டுருங்களேன். குடுக்கலாம் தான் வச்சிருந்தேன். ஆட்டோவை ஏற்றி விட்டேன் அப்படின்னா அந்த காசு வந்த மாதிரிதான். நீ ஏற்கனவே தான்டா இருப்ப. ஜஸ்ட் வராங்க அப்படி இப்படி 40 பேர் வந்திருக்காங்க. 40 பேர் வந்திருக்காங்க. அந்த பஸ்ல அந்த ஏதோ கொம்பன் பஸ் ஏதோ ஒரு பஸ் வச்சிருக்காங்க. ஏதோ சும்மா யூடியூப்ல வர போட்டிருக்காரு. செக்கச்சு வந்த வானம் நினைக்கிறேன். இப்ப ரசம் வைக்கிறது ரொம்ப ஈஸி, அதனால நீங்க பண்ணுங்க. முட்டை வைக்கிறது ரொம்ப கஷ்டம், அதை நான் பண்றேன். இல்ல எப்படினாலும் கூட்டுறது தானே. சத்தியா கூட்டுறாரா? பாத்தீங்களா? வெங்காயத்தை கழுவுல லாஸ்ட் டைம் கழுவுனீங்களா? அப்ப லாஸ்ட் டைம் எதுங்க கழுவுனீங்க? ஆனா அந்த வீடியோ நல்ல காமெடியா இருந்துச்சுங்க. இவர் இதுக்காக பார்த்து நான் டெலிட் பண்ணிட்டேன். வேற ஊருக்கு வருவேன். ஸோ ப்ரொமோஷன் வேற கேட்டிருந்தேன். பேமெண்ட் ரெடியா இருந்தாதான் ஃபர்ஸ்ட் பேமெண்ட் அட்வான்ஸ் 50% போட்டாதான் நான் வருவேன். எனக்கு என்கிட்ட 4000 வாங்கிட்டு ஓடி போனேன்ல, அதுவும் சேர்த்து ஜிஎஸ்டி டாக்ஸோட சேர்த்து இப்ப ப்ரொமோஷன் பண்றேன். அதுக்கு 10,000 மொத்தம் சேர்த்து 16,532 ரூபா.
இவன் தாங்க இந்த இடம் வீடியோ மிஸ் ஆகாது. இவன் தான். இருங்க ஜூம் பண்ணி காமிக்கிறேன். பிஜிக்கு பேமெண்ட் இந்த இங்க உட்காந்துருக்க பேமெண்ட் என்னோட பேமெண்ட் எதுவுமே தரல. இவனை பாத்தீங்கன்னா வாண்டட் லிஸ்ட்ல சேர்த்துக்குங்க. இவனை நம்பி யாரும் காசு கொடுக்காதீங்க. ஆடுறான் அவன் கோமுட்டி மாதிரி இருக்கேன். டேய் ஏமாத்தி தாண்டா போன. நீ ரெசார்ட் ஓனர் தானடா. நீ நடத்த அப்படின்றதுல பேமெண்ட் பண்ணிருக்கலாம். ஏன் பேமெண்ட் பண்ணல? ஐயோ இந்த ஆளோட உடச்சு தள்ளு. நல்லா வச்சிருக்கேண்ணா. சாப்பிடுங்க சாப்பிடுங்க. ஏன்னா மைக்கு முக்கியம். அல்ல அப்படியே ஊத்தவா? ஆட்டம் ஓபனா இருக்கு இன்னைக்கு விஜய்க்கு. யாரும் ப்ரொபோஸ் வந்து பண்ணிட்டாங்களா? பிரியாணி என்ன பிரியாணி? மீன் செஞ்சுட்டான். ஆனா அது வீடியோவா நம்ம எடுக்கல. சிக்கன் செஞ்சுட்டான். மட்டனும் செய்யணும். மட்டன் வேணா ஒரு சும்மா ஒண்ணு பிரியாணிக்கு ஒரு 1/4 கிலோ போதும். சிக்கன் வேணா கிரேவி வச்சுக்கலாம். இந்த பெப்பர் சிக்கன் நல்லா அந்த கிரேவி வச்சுக்கலாம். அடுத்த குக்கிங் vlogல ஏதாவது செஞ்சோன்னா அப்ப பாக்கலாங்க. அது வரைக்கும் பாய். பாய் சொன்னா க்ளோஸ் ஆயிடுமா? பாய் சொன்னா ஓகே ஆயிடுமா? வேற என்ன சொல்லணும்? இல்ல க்ளோஸ் ஆயிடுமா? அதுக்கப்புறம் க்ளோஸ்லாம் ஆகாது. வீடியோ க்ளோஸ் பண்றதுக்கு அவன் சொல்றாரு.